ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதத்தில் எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் அவருடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். இந்த மாதம் எனக்குரிய காரியங்களை கர்த்தர் தீவிரமாய், என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு தீவிரமாய். அப்படிப்பட்ட ஒரு மாதமாய் இந்த மாதம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அதை சொல்லுவோமா? முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த மாதத்துக்கு நன்றி சொல்லுவோம். பிறகு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஜனவரி மாதம் 2025க்காக நன்றி. பிப்ரவரி மாதம் 2025க்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மாதங்களில் இந்த 2 மாதமும் கண்மணியை போல நீர் எங்களை காத்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை போஷித்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களை தப்புவித்தீர். வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் எங்களை நீக்கலாக்கினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, விபரீதங்களிலிருந்து விடுதலையாக்கினவருக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 2 மாதமும் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய தயவின் கரம் எங்கள் மேல் இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, 2 மாதங்களை கடந்து வந்து ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். இந்த மாதமும் கர்த்தாவே உம்முடைய கிருபைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். லார்ட், we are anticipating your grace, we are anticipating your power, we are anticipating your miracles. இந்த மாதம் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. எத்தனை பேர் சொல்வீங்க, ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இந்த மாதம் நீங்கள் அற்புதங்களை செய்வீர் என்று எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காத்திருப்புகள் எதிர்பார்த்தலாய் மாறுகிறது ஆண்டவரே. we expect it ஆண்டவரே. யாரிடத்திலிருந்தோ இல்லை, வலது பக்கத்திலிருந்தோ இடது பக்கத்திலிருந்தோ மனுஷனிடத்திலிருந்தோ அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், எங்களை உண்டாக்கினவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை அறிந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்த உம்மிடத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, லார்ட், we expect a miracle from you. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர். நீர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. நன்மைகள் செய்கிறவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் பெரியவர் அப்பா, பெரிய காரியங்களை செய்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆவியில் நிரம்பி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீர் அப்பா. நீர் எங்களை கழுகு சுமப்பது போல சுமப்பீர் ஆண்டவரே. ஒரு தகப்பன் தோளின் மேல் சுமப்பது போல இந்த மார்ச் மாதம் எங்களை சுமப்பதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் தயவுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை பாடுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ளவர், நீர் பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம். சொல்லுங்கள், சரண்டர் பண்ணுறோம்ப்பா. எங்களை சரண்டர் பண்ணுறோம், எங்கள் குடும்பத்தை சரண்டர் பண்ணுறோம், எங்கள் ப்ரொஃபஷனை நாங்கள் சரண்டர் பண்ணுறோம் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்கிற ஆண்டவரே தொழில்களை நாங்கள் சரண்டர் பண்ணுறோம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரண்டர் பண்ணுறோம்ப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த ஆராதனையின் துவக்க வேளையிலே பலிபீடத்தின் மேலே தேவனுடைய பாதத்தின் மேலே லார்ட் வி சரண்டர். எத்தனை பேர் சொல்றீங்க, லார்ட் வி சரண்டர்? எங்களையும் எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும், நீர் எங்களுக்கு தந்த எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றது தகப்பனே. எவ்ரிதிங் இஸ் யோர் கிஃப்ட் ஓ ஃபாதர் லார்ட். உங்ககிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது தகப்பனே. இது எங்கள் உழைப்புனால, எங்களுடைய திறமைகளினால நாங்கள் பெற்றுக்கொண்டது அல்ல. எவ்ரிதிங் 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 லார்ட், இட் இஸ் ஃப்ரம் யூ ஃபாதர் லார்ட். நாங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுறோம்ப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களை நடத்தி வந்தீங்க, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே தந்தீங்க. நாங்கள் நிற்கிறது உங்களால தான் ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்கிறது உங்கள் தயவுனாலப்பா. நாங்கள் பிழைத்திருக்கிறது உங்கள் கிருபையினாலப்பா. உங்கள் காருண்யம் தான் எங்களை பெரியவனாக்குச்சப்பா. நாங்களா பெரியவர்கள் ஆகலை, நாங்களா இந்த உயரத்துக்கு வரல, நாங்களா இப்படி இருக்கல தகப்பனே. ஆண்டவரே, இது உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. ஒரு விஷயம் நாங்கள் மறுபடியும் அதை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. வி சரண்டர் ஜீசஸ், வி சரண்டர் லார்ட். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, துவக்க வேளையிலே உம்முடைய கிருபையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. உன்னதத்தில் இருக்கிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையுள்ள தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஷீகரலகபதுசெதனமா. அப்படியே உதடுகளை அசைத்து கொஞ்சம் அந்நிய பாஷைகளை நிமதஹதி ஷேகதுரசேகதரலா. ரிபலகலா ஷீதராசே கருதருதரலா. நீரகதரலபலா. அப்படியே இந்த மியூசிக்கோட இணைந்து கொண்டு அந்நிய பாஷையில் பேசுங்க. நீ தரலா ஷிதரலபா. அர்ப்பணிக்காத எதையுமே ஆவியானவர் கையில் எடுக்கிறது இல்லை. He will never intervene or he will never take over anything which is not surrendered. ஷகபாலி அத்தரே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹோரியா பாஷி கதரா நீரலலலல ஷிகதோ. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். என் குடும்பத்திலே பாடலாமா? எங்கள் குடும்பத்திலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். என் ஆத்துமாவில், எங்கள் ஆத்துமாவில் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஷகதரபலபா ரிபலா கலபதரலா நிமலகலகல கஷிதுரு ரிகபலா ஷிகதரா நினகனதரலா. நல்லா இப்போ உற்சாகத்தோடு நம்ம பாட போகிறோம். நம்மை நினைக்கிற தேவனை ஆராதிக்க போகிறோம். நிகலா ஷிகேதரபா நிமதா ஷிதுஹாது சேஹலதரா நிஹம்மா ஷிதுரா பாபா பாபா. பாட 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 தேவனுடைய பிரியமும் தேவ சமாதானமும் நம் இல்லங்களையும் நம் உள்ளங்களையும் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் ஆட்கொள்ளும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். ரகபலா ஷிகதுரே நிமகலபலலதி சேரகா. சொல்லலாமா வாய்களை திறந்து? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, சதகபதுரே வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. பாடலாமா? வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
மாதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாட பாட பாட. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையிலே தேவ சமாதானமும் தேவ பிரியமும் உண்டாகட்டும். டிகதுஷெபா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க, நாமம் வாழ்க. பாட பாட பாட. நாமம் வாழ்க. நம்ம பாட பாட நம்ம குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல குறைவுகளையும், எல்லா குறைவுகளையும், எதில் நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு கிறிஸ்து இயேசு. நீங்க அந்த கிறிஸ்து இயேசுவை உயர்த்த உயர்த்த, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க பிடிக்க, வாழ்க வாழ்க வாழ்கன்னு பாட பாட உங்க குடும்பங்கள்ல காணப்படுகிற குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள், எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாகிறது நிறைவாகிறது. ரியாபாலா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி குறைவுகளை ஒழிக்கிற நிறைவான தேவ ஆவியானுடைய பிரசன்னம், the presence of the mighty Lord, the presence of Jesus Christ, நிறைவான தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கி வந்து நம் குறைவுகளை நிறைவாக்குகிறது. நீங்கள் எதிலும் ஒன்றிலும் நீங்கள் குறைவுபட்டு இல்லாதபடி, anything you lack nothing, you lack nothing, you lack nothing. எதிலும் நீங்கள் குறைவுபடாமல் எல்லாவற்றிலும் நிறைவாய் சம்பூர்ணமாய். கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. கைகளை கூப்பி பாடலாமா? கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாடுங்க சகோதரியே. குறைவுகளை மாற்றுகிற கிறிஸ்து இயேசு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். உங்க வீடுகளுக்குள்ள நீங்க அவரை உயர்த்தி பாட பாட குறைவுகள் எல்லாம் மாறுகிறது. குறைவுபட்டிருக்கிற உங்களுடைய சுகம், குறைவுபட்டிருக்கிற உங்கள் பொருளாதாரம், குறைவுபட்டிருக்கிற உங்கள் சமாதானம், குறைவுபட்டிருக்கிற உங்கள் நல்வாழ்வு, குறைவுபட்டிருக்கிற எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். நிகலா காஷிகேரே. கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. நல்லா ரெண்டு கையை உயர்த்தி வாழ்க, நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, நீர் வாழ்க, சகல கதுர கதரா நிகமஷிகேரா புதரே. கொஞ்சம் நம்ம நல்ல கைகளை தட்டி பாடுவோம். சிங். கைகளை தட்டி ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட நம்மளை உயர்த்தி பாட பாட நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளை நீக்க போகிறார். எத்தனை பேர் ஆசையாக இருக்க போகிறீங்க இன்னைக்கு தேவ சமூகத்தில்? நீங்கள் கைகளை தட்ட தட்ட நிமாலி ஷேகபோ சேகதரா கைகளை தட்டி நல்லா உற்சாகமாக பாடுங்க. உங்களால் கைகளை தட்ட முடியல அப்படின்னா பரவாயில்ல, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. பட் உங்களால் முடியும். உங்கள் வீடுகளில் அந்த சுதந்திரம் இருக்கிறது. உங்கள் கை தட்டுகிறதுக்கான அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஐ வாண்ட் யூ டு லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் அண்ட் டு கிளாப். நம்ம ஆண்டவர் அப்படியே இந்த 10 நரம்பு வீணைகளினால
praise God. Amen. எத்தனை பேருக்கு அந்த 10 நரம்பு வீணைகள் இருக்கிறது? ஷிகாதராபா, உங்கள் கைகள் அசைவது தேவ கிருபைதானே. ரகாபாலா ஷிகேதோ. இன்னைக்கு அநேகர் இந்த கரங்களை அசைக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, நம்ம உழைப்பதற்கு தேவையான கரங்களை அப்படியே நல்லா கைத்தட்டி பார்க்க போறோம். ஷபாலா கதுரா பாபாலா தரா நிகாபாலா ஷிகாதுரபா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். மகிழ்ச்சியோட தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க. ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லலாமா? வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஷகதா கதா நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லலாமா? வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர். சொல்லலாமா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். பாடு சகோதரியே, விழுந்து நாம் தூதிப்போம். பாட பாட விடுதலை, உங்களுக்குள் விடுதலை, உங்கள் குடும்பத்திற்குள் விடுதலை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை. Deliverance. கர்த்தர் நல்லவர். சுதந்தரிப்போம்.
இயேசு நல்லவர். நாம் ஆராதிக்கிறவர் நல்லவர், நம்மை கைவிடாதவர், நம் கையை அவர் விடுகிறது இல்லை. இயேசு நல்லவர், எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. பாடலாமா? எதிர்காலம் நமக்குண்டு. There is a future for you, a future of hope. ரிகபா ஷிகபா, அதிகாரம் கையிலே, அதிகாரம் நாம் ஆளுவோம். எதிர்காலம் நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் நமக்குண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஷகதர பகதோ, சாத்தானை மீதிப்போம், தேசத்தில் சுதந்தரிப்போம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு? ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பாதி வயதில் போகிறது இல்லை. மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். நல்ல ஒரு ஃபியூச்சர், a future of hope, நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கை இப்படி முடிகிறது இல்லை. சந்தாராபா, கண்ணீரே முடிவு இல்ல, கவலைகளே முடிவு இல்ல, கஷ்டங்களே முடிவு அல்ல. It's just like a climate, it will change. அது மாறும் மாறும் மாறும். மாற்றங்களை கொடுக்கிறவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். ஷகபா கதுரா ஷிகேதராபா, நிகாராபா லாஷி கேதராபா, நிகாலாபா காஷி கேதராபா. விசுவாசத்தோடு நீங்க பாடும்போது உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயங்களை, வாலிப பிள்ளையை நீங்க பாடணும். நீங்க பாட பாட அந்த பயங்கள் நீங்க the future, you are creating your own future through Christ. நீங்க துதியின் வழியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வெறும் கையும் கோலுமாய் உங்கள் வாழ்க்கை முடிவதில்லை யாக்கோபே. திடன்கொள் யாக்கோபே, உன் முடிவு இரு பரிவாரம். ஷகபதரப, யோசேப்பே, நீ அடிமையாய் உன் காலத்தை முடிப்பது அல்ல. உன் முடிவு அதிகாரம், உன் முடிவு கிரீடம், உன் முடிவு உயர்வு. ஷகபா கதிரபா, ரூத்தே, நீ கதிர் பொறுக்கிறவளாவே உன் வாழ்க்கை முடிவது அல்ல. கர்த்தர் உன்னை உயரத்துல வைத்து அழகு பார்க்க ஆசையாய் காத்திருக்கிறார். எல்லாரும் there's a future, there's a future. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு எதிர்காலம் உண்டு? எனக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்குகிற தாய்மாரே, கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக செய்கிறவர். God has created a beautiful future for them. Don't fear. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம். உங்க சகோதரனை குறித்து, உங்க சகோதரியை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு இங்க வந்திருக்கிறீங்கன்னா, என் தங்கச்சிக்கு, என் அக்காக்கு, என் அண்ணனுக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, ஆனா என் சகோதரனுக்கு இல்லை, என் சகோதரிக்கு இல்லை, என் குடும்பத்துல என்னோடு பிறந்த உடன்பிறப்புக்கு இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை அவர்களுக்காக you want to intercede. இப்போ நீங்க இன்டர்சீட் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க, உங்க சகோதரனுக்காக ஜெபிங்க, உங்க சகோதரிக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சொல்லுங்க, அப்பா அவங்களுக்கு ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு நீங்க அமைச்சு தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து you are creating through your words, through your praise. உங்கள் ஜெபத்தின் மூலமாய், உங்கள் துதியின் மூலமாய், உங்கள் வார்த்தைகளின் மூலமாய் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்க உருவாக்குகிறீங்க. Create it. ராபா காஷி கேதாராபா. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம், நல்ல ஒரு எதிர்காலத்தை என் உடன் பிறந்தவர்களுக்கு அமைத்து தாரும், என் பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து தாரும். Give them a future of hope, a future. அப்பா, ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தாங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் நீங்க அமைத்து தாங்கப்பா. கேளுங்க, வாலிப பிள்ளையை கேளுங்க. ரிபா ஷி கதுராபா ஷி கேதரா. திருமண தடைகளை கர்த்தர் இந்த ராத்திரி உடைக்கிறார். நிமலா ஷீகே பாதரா.
பொருளாதார காரியங்களை குறித்து, ஃபியூச்சரை, கெரியரை குறித்து ஒருவேளை நீங்க பயந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் வச்சிருக்கிறார். சகோதரியே, நீ திடன் கொள். நீங்க திடன் கொள்ளுங்க, நீங்க திடன் கொள்ளுங்க. உங்க ஃபியூச்சர் இங்க முடியறது இல்லை, இது முடிவு இல்லை, இது ஆரம்பமே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார். எதற்குமே பயம் இல்லை, எதிர்காலம் நமக்குண்டு. எதற்குமே பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அப்படியே உதடுகளை அசைத்து நிகாபாலா ஷேகேதாரா. எதிர்காலத்தை உருவாக்குகிறவர் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is God who was in the past. He is the God who is with you in the present. He is the God who will lead you through the future. உங்கள் கடந்த காலத்தில் உங்களோடு இருந்தவர், உங்கள் நிகழ்காலத்தில் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர், உங்கள் எதிர்காலத்தில் அவர் உங்களோடு கூட வருவார். சகோதரியே, கலங்க வேண்டாம், கலக்கங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம், பயங்கள் வேண்டாம். இந்த ராத்திரி அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போகிறார். நம்ம விண்ணப்பம் செய்வோம், வாய்களை திறந்து நீங்கள் சொல்லுங்க, அப்பா, அப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உங்ககிட்ட இருந்து வேணும்ப்பா, வேணும்ப்பா. உங்க வாக்கை நம்பி அந்த கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட ஆபிரகாமுக்கு யூ ஹேட் அ கிரேட் ஃபியூச்சர். நீங்க தான்ப்பா எதிர்காலத்தை அமைத்து தருகிறவர். உங்களை நம்பின ஒருத்தரையும் நீங்க கைவிட்டதில்லப்பா. உங்களை நம்பின ஒருவரையும் நீங்க கைவிட்டதில்லப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். இந்த மார்ச் மாதம் நான் உங்களை நம்பி இருப்பேன்ப்பா, நான் உங்களை நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உங்க நம்புவோம்ப்பா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், ஒருவரையே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். காற்றையும் மழையையும் அல்ல, உம்மை நம்பும் நான் வாய்க்கால்களை நிரப்புகிறவரை நம்பி இருக்கிறேன். காற்றுக்கள் இல்லாமல், மழை இல்லாமலும் வாய்க்காலை நிரம்ப செய்ய வல்லமை உள்ளவரை நான் நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பும் நான்
பாக்கியவா உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், ஒருவரையே அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதத்துக்கு தேவையான உங்க கிருபையை நீங்க எங்க வாழ்க்கையில இந்த ராஜாமத்துல நீங்க எங்களுக்கு கட்டளையிடுங்கன்னு கேளுங்க. இந்த மார்ச் மாதம் முழுவதும் நாங்க நடக்க, நாங்க நடமாட, உழைக்க, போக்கிலும் வரத்திலும் நாங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்பா. கேளுங்களேன், கேளுங்க கேளுங்க. இந்த மாதத்து துவக்கத்திலே கேளுங்க, மார்ச் மாதத்திற்கு தேவையான கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் உம் நன்மை மிகுந்திருக்கும். நான் குற்றப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஷகபலபா. தீர்க்க தரிசனமா நீங்க பாடுங்க. உங்க வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசனம் உங்கள் உதடுகளிலிருந்து புறப்படட்டும். Speak, sing this prophecy, sing this prophecy. குற்றப்பட்டு போவதில்லை, என் மேல் குற்றம் சுமருவதில்லை, என் மேல் குற்றம் சுமருவதில்லை. ஷிகாபாத்தே கோசே, நான் வெட்கப்படுவது இல்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். நல்ல வாய்களை திறந்து அப்படியே இந்த இசையோடு இணைந்த அந்நிய பாஷையில ஷிதனம கலபா கதிரி ஒரிமலா ஷிகேதரபாலதரா நிகதரபாலியா ஷிகதுரபா நிகதஹா ஷிகதோரியபலா. நீங்க குற்றப்பட்டு போவதில்லை, குற்றம் உங்கள் மேல் சுமராது. ஓரியா பாபா பாபா ஷிகா. விரல் நீட்டுதலுக்கு கர்த்தர் உங்களை விளக்குறார். மனுஷருடைய விரல் நீட்டுதல்களுக்கு உங்களை கர்த்தர் விளக்குகிறார். ஷகபதரபால. ஒரு மனிதனும் உங்கள் மேல் கை போடுவது இல்லை. அந்த அனுமதியை யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல. ஒருவேளை உங்கள் தலைமுறையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பரம்பரைக்கு அப்படிப்பட்ட ரைட்ஸ் ஒருவேளை பிசாசு வாங்கியிருப்பானா, இன்றைக்கு அதை கர்த்தர் சிலுவையில் அடித்த தம்முடைய ஆணிகளினாலே அதை கர்த்தர் கிறுக்கி போடுகிறார். அவனுக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல 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 இல்ல. கர்த்தர் அதை குலைத்து போட்டார், அதை குலைத்து போட்டார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் பறித்து கொண்டார். He has no authority over your family. உங்க குடும்பத்தின் மேல, உங்க எல்லைகளின் மேல, உங்க சரீரத்தின் மேல, உங்களுடைய எதிர்காலத்தின் மேல, நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களின் மேல, உங்க ஊழியத்தின் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. கையை எடு, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உன் கையை எடு. You have no rights over me. டிக்ளேர் பண்ணுங்க, உனக்கு அதிகாரம் இல்லை. என் கர்ப்பத்தின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. ரிகபா ஷிகேதரபா ரியாலா ஷிகேதா செஹதுரெபலி ஷேகதரபா நியாலாஷ். நான் உன்னுடையவர் அல்ல. ஷிகேதரபா. ஒருவேளை என்னுடைய முற்பிதாக்கள் உன்னுடையவர்களா இருந்திருக்கலாம். ஆனா என் இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு 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 we disown it. எஸ், நாங்க குற்றப்பட்டு போவதில்லை. இயேசுவை நம்பி வந்த நாங்க குற்றப்பட்டு போவது இல்லை. மனதார தேவனை ஆராதிக்கிற நாங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் கையை எடுன்னு உனக்கு கட்டளை கொடுக்கிறோம் சத்ருவே. நிகாபாலா ஷிகதரபா நிமலா ஷிகேதரபா. Any rights that Satan is holding over you, in the name of Jesus, in the name of Jesus,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஓரியாப்பா ஷீகதரபா, நானும் என் தலைமுறையும் உனக்கு தாங்க உங்கள் முற்பிதாக்கள் எழுதி கொடுத்த உரிமைகள் ஓரியாலா ஷீகதரபா, அந்த பத்திரங்கள் கிழிக்கப்படுகிறது, அந்த கையெழுத்துக்கள் குலைக்கப்படுகிறது. நிமா ஷீகெதிரே சேஹதுரபா ரபா ஷீகெஹெதே ரபா லபோ சேஹதரபா. இல்ல 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 சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல அந்த அதிகாரத்தை கர்த்தர் பறித்துக் கொண்டார். இந்த ராத்திரி பறித்துக் கொள்ளுகிறார். இந்த ராத்திரி அதை பறித்துக் கொள்ளுகிறார் கர்த்தர். அந்த உரிமைகள் ரத்து செய்யப்படுகிறது. இந்த எல்லையில் இருக்கிறவங்க எல்லாம் என்னுடையவர்கள் ஒரு உரிமை பத்திரம் அவன் கைகள்ல இருக்கு. இல்ல, அந்த எல்லையில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கலாம். ஆனா நீங்களும் உங்கள் குடும்பமும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது இல்லை. அந்த எல்லைகள் ஒரு விக்கிரக கோட்டையா இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்தில் ஆனா உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது வேலி அடைக்கிறார். அதற்குள் அவனுக்கு அனுமதி இல்லை. அதற்குள் அவனுக்கு அனுமதி இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு வேலி, இயேசுவின் நாமத்தினால் ஒரு வேலி, உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் உங்கள் எல்லைகளுக்குள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த எல்லையில் இருக்கிற எல்லாரும் அவனுடையவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவருடையவராய் இருக்கிறது இல்லை. இன்றைக்கு அந்த உரிமை பத்திரத்தை கர்த்தர் குலைத்து போடுகிறார். அந்த கையெழுத்து குலைக்கப்படுகிறது. அந்த உரிமைகள் அவன் கைகளிலிருந்து பறிக்கப்படுகிறது. இவர்கள் கர்ப்பத்தில் பிறக்கிற எல்லாருமே என்னுடையவர்கள் என்று அவன் ஒரு உரிமையை வாங்கி வைத்திருக்கிறானே, இனி இந்த கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற ஒவ்வொருவரும் உன்னுடையவர்கள் அல்ல என்று இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ரபா லீ ஷேகா ரபாலா ஷிபோதரா நிஹாலா ஷிகேதா ரபாலா. இதுவரையும் கர்ப்பம் திறந்து பிறந்தவர்கள் இனி கர்ப்பம் திறந்து பிறக்கப்பட போகிற தலைமுறை இயேசுவுக்காக, விக்கிரகங்களுக்கு அல்ல, பாரம்பரியங்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு அல்ல, இயேசுவுக்கு எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கே. The spirit which has the dominion over your region. ஆண்டு உங்களுக்கு விடுதலை தரார் சிஸ்டர். உங்க பக்கத்துல 1000 பேர் விழலாம், உங்க வலது பக்கத்துல 10,000 பேர் விழலாம். ஆனா உங்கள் மேல அது விழுகிறது இல்ல, நீங்க விழுகிறது இல்ல. உங்கள் எல்லைகளில காணப்படுகிற எந்த வியாதிகளும் உங்கள் குடும்பத்திற்கு இல்லை. உங்க எல்லைகள்ல காணப்படுகிற எந்த மலட்டுத்தன்மைகளும் உங்களுக்கு இல்லை. உங்க எல்லைகள்ல காணப்படுகிற எந்த தோல்விகளும் உங்களுக்கு இல்லை. ஒரு விசேஷமா உரிமைகள் பறிக்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுங்க. எதிராய் இருக்கிற கையெழுத்துக்கள் குலைக்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுங்க. அந்த அதிகாரம் அவன் கைகளிலிருந்து பறிக்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தால் பலன் குறைவதில்லை. ஷக்கா பாபா பாடுங்க சகோதரியே. நான் ஓடினாலும் நடந்தாலும், வெறும் கேட்டுக்கொண்டு இருக்காதீங்க, உங்க உதடுகளை திறந்து நீங்க பாடி ஜெபிங்க. நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டீரா. எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டீரா. குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே.
குற்றங்கள் நடத்துவதில்லை. மன்னித்து மறந்தார். மன்னிக்கிற ஒரு தேவ கிருபை. கர்த்தர் செய்த ஒரு நாளும் ஷலப கலபோ ஒரு நாளும் ஓரியால கஷிகே ஒரு நாளும் கர்த்தர் செய்த நன்மைகளே ஷகலபதுரே லஹதே ராத்செந்துரே நிகாலா கதிராஷிதரே. ஸ்தோத்ரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம்ப்பா. உண்மை நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாமா? the people who are weak, the one who is weak, பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம். வாய்களை திறந்து, அப்பா கழுகு கொப்பாக பலன் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்கப்பா. கேளுங்க, ஆண்டவரிடத்துல பலப்படுத்துங்கப்பா. ஹோ பலன் பலன் உண்டாகிறது. பலப்படுத்துகிற கிறிஸ்து என்ன பலப்படுத்துங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், தலைமுறையாய் வருகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை 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 இல்லை. எஸ் எஸ், God is healing. God is. நீ பலனடைகிறாய். மருத்துவர்களுடைய அறிக்கை நீ பலவீனம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பலவான். இனி நீ பலவீனமானவள் அல்ல. God is declaring that you are strong. You are strong. You are strong. You are strong in the name of Jesus. உங்கள் கர்ப்பங்கள் பலனடைகிறது. உங்கள் எலும்புகள் பலனடைகிறது. உங்கள் நரம்புகள் பலனடைகிறது. ரமா ஷிகெபோசே கதுரே. பல வருடங்களாக அந்த பேக் பெயின், அந்த பின் பகுதியில் இருக்கிற அந்த அந்த வீக்னஸ், God is strengthening you sister. உங்களை கர்த்தர் பலப்படுத்துறார். உங்க எலும்புகளை பலப்படுத்துகிறார். அதை நினமுள்ளதாக்குகிறார். உங்க எலும்புகள் நினமுள்ளதாகிறது. God is strengthening your bones, your bones, your nerves, your uterus, anything which is weak in your body, it is becoming strong. இயேசுவின் நாமத்தில் அவைகள் பலனடைகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பலவான்னு சொல்லுங்க. நான் பலவான், நான் பலவான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த பகுதிகளில் பலன் இருந்தாலும் அது பலன் அடைகிறது. பலவீனமே உன் அதிகாரமே சிலுவையில் பறிக்கப்பட்டிருக்கிறது. எஸ், கர்த்தர் பலன் தருகிறார். ஷகபோதி ஹத்தஷே நியலகபோ ஷேகலே. பலன் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. மருத்துவ அறிக்கைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இல்ல, உன்னை கர்த்தர் பலப்படுத்துறாங்க. உங்களை பலப்படுத்துறாங்க. கர்த்தர் பலப்படுத்துறாங்க. எஸ், God is strengthening you. இனி நான் பலவான்னு சொல்லுங்க. இனி நான் பலவான், இனி நான் பலவான், இனி நான் பலவான். நான் பலவீனன் அல்லன்னு சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாமா? நிறைய குழந்தைங்களுக்கு பலவீனங்கள். வீட்டில் இருக்கிற வயோதிபர்களுக்காக ஜெபிக்கலாமா? சிக்னஸ் தொடர்ச்சியா குழந்தைங்களுக்காக ஜெபிங்களேன். அன்றைய நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுக்காக, குழந்தைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அவங்க ரொம்ப வீக்கரான வல்னரபிள் கேட்டகிரியில் வர்றவங்க குழந்தைங்களும் முதியவர்களும். அந்த வல்னரபிளான குழந்தைகளையும் முதியவர்களையும் கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணட்டுமே. சொல்லுங்க, நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள், immunity, let the immunity increase in the name of Jesus. Let the immunity increase. இம்யூனிட்டி இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்களோ சகோதரியே, கர்த்தர் அதை அதிகப்படுத்துகிறார். உருவாக்கினவர் அவர் தானே, செல்களை உண்டாக்கினவர் அவர் தானே.
நரம்புகளை உண்டாக்கினவர், இரத்த நாணங்களை உண்டாக்கினவர் அவர் தானே. ஹோலியா பாஷே கதுரே. இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன்னு பாடி முடிக்க போகிறேன். இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். நான் இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே, உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே. பலவீனன் பலவீனன் என்னை பலவானாக்கினே, பலவீனன் என்னை பாடுங்க. பலவீனன் என் பிள்ளைகளை பலவானாக்குங்க. என் பிள்ளைகளை பார்த்து எல்லாரும் வீக் வீக்னு சொல்றாங்க. என்ன இவ்வளோ வீக்கா இருக்கிறா? இல்ல கர்த்தர் மாத்துறார். எஸ், பலவான் என்று சொல்லுவேன். ஷகபலபா. குழந்தைகள் மேல ஒரு தேவ பலன், அடுத்த தலைமுறை மேல ஒரு தேவ பலன், அவங்க சரீரத்துல ஒரு தேவ பலன், கடைசி கால தலைமுறைக்கு பலன் வேண்டும். உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே, உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே. பலவீனன் என்னை பலவானாக்கினே, பலவீனன் என்னை பலவானாக்கினே. இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். பலவீனமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வரிகளை பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. கர்ப்பத்தில் பலவீனம் பாடுங்க, இருதயத்தில் பலவீனம் பாடுங்க. any weakness, anything which is weak, psychologically you are weak, you are getting stronger. educationல வீக்கா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறார். ஞானத்தில் குறைவுள்ளவர்களா, கர்த்தர் பலப்படுத்துறார். ஷகவா தரபலா ஷிகா. பலவான் என்று சொல்லுவேன், இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் வல்லமைகள் மேற்கொள்ளும் அதிகாரம் தந்தீரே. பெற்றுக்கொள்ளுங்களேன். சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் வல்லமைகள் மேற்கொள்ளும் அதிகாரம் தந்தீரே. இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன் அல்ல, வான் என்று சொல்லுவேன். நல்லா கை தட்டி. Every weakness in the name of Jesus is getting stronger. Your body is getting stronger. Your mentality is getting stronger. Yes, it is getting stronger. You are becoming stronger. Oh பலன், இந்த பலன் ஏதோ மருந்துகளில், உணவுகளில் வழியாக வருகிறதல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலன். உன்னதத்தின் பலனினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். God will strengthen you. ஓ உன்னதத்தின் பலனால் என்னை நிரப்புங்கப்பா. உன்னதத்தின் பலன், உன்னதத்தின் பலன் பலவீனங்களை மாற்றுகிறது. அப்படியே டங்ஸ்ல பேசுங்களேன். உன்னதத்தின் ஆவியே சாட்சிகள் இந்த மாதத்துல எழும்ப போகுது. மார்ச் மாதம் அநேகர் பலனடைந்தார்கள் என்ற சாட்சி புறப்படுகிறத நான் பார்க்கிறேன். இந்த மார்ச் மாதம் மருத்துவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் பொய்யாக்குறார் ஆண்டவர்.
பொய்யாகிறது. மருத்துவர்களுடைய அறிக்கைகள் பொய்யாகிறது. மருந்துகளுடைய பலத்தினால் அல்ல, மூளை பகுதியில தேவ பலன், இருதயத்தில் தேவ பலன், உள்ளுறுப்புகளில் தேவ பலன், வெளி அவயவங்களில் தேவ பலன், உங்க ஸ்கின்ல the strength of God, இரத்த நாணங்களுக்குள் தேவ பலன். நான் இனி பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. என் குடும்பம் பலவீனமான குடும்பம் அல்ல, என் தலைமுறை பலவீனமானது அல்ல. இல்ல இல்ல இல்ல, மனிதர்களுடைய வார்த்தைகளை கர்த்தர் மாற்றுகிறார். தேங்க்யூ அப்பா, அற்புதங்களை எழுப்பி இருக்கிறதற்காக நன்றி. அநேகர் பலன் அடைந்திருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டிவைன் ஸ்ட்ரென்த். உன்னதத்தின் பலனால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உன்னதத்தின் பலன், இந்த வார்த்தையை சொல்லுங்க. உன்னதத்தின் பலன். எது உங்களுக்கு பலவீனம் இருக்கோ அது சொல்லுங்க. உன்னதத்தின் பலனால் என் கர்ப்பம் பலன் அடைகிறது. சொல்லுங்களேன். உன்னதத்தின் பலனால் என் ரத்த நாணங்கள் பலன் அடைகிறது. சொல்லுங்க. உன்னதத்தின் பலனால் உங்க பிள்ளைகள் பேரை சொல்லி ஜெபிங்க. உன்னதத்தின் பலனால் உங்க தகப்பன் தாயின் பேரை சொல்லி ஜெபங்க. ஷக்காதாரா, யாருக்கு வேண்டுமோ, எந்த பகுதிக்கு பலன் வேண்டுமோ, யாருக்கு பலன் வேண்டுமோ அதை சொல்லி நீங்க உங்க உதடுகளை அசைங்க. உங்க உதடுகளை அசைங்க. Take one more minute. Let us take one more minute and declare this strength. உன்னதத்தின் பலனால் நான் பலன் அடைகிறேன். என் எலும்புகள், என் முதுகு பகுதி, என் இடுப்பு பகுதி, என் முழங்கால்கள், என் பாதம், சில பேருடைய பாதம் ஓயாம வலிக்கிறது. கர்த்தர் அதை பலப்படுத்துறார். Thank you Jesus. ஓரியாலா ஷிகே செதிரிசே. Jesus, thank you for your strength Lord. தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. இணைந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அருமையான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை கூடியா பெருக பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உங்கள் விசுவாசம் உங்களை பலப்படுத்தி இருக்கிறது. உங்கள் அறிக்கைகள் உங்களை பலப்படுத்தி. God is so strong in this word. உன்னதத்தின் ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். The strength from heaven, the strength from God. ஏதோ லெஃப்ட் ரைட் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நம்புறீங்களா? ஆண்டவரை பலப்படுத்திருக்கிறார். இந்த வாரம் முழுதும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எது பலவீனமாக இருக்கிறதோ, யார் பலவீனமாக, ரெண்டு. உங்கள் லைஃப்பில் which is weak or who is weak. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது, முதியவர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம், இல்லை ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தினர் பலவீனமாக இருக்கலாம். நீங்கள் அவங்க சார்பில் நின்று அவங்க பெயரை சொல்லி, இன்னார் பலனடைகிறார்கள், உன்னதத்தின் ஆவியினால் பலனடைகிறார்கள் நீங்கள் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பலவீனங்கள் இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய சரீரத்துலையோ இல்லை உங்களுடைய எனிதிங் which is you feel you're weak, அதை நீங்கள் சொல்லி ஷங்கதரா மாலாக்கா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையில் உன்னதத்தின் பலத்தினால் என்னுடைய கர்ப்பம் பலனடைது, உன்னதத்தின் பலத்தினால் என்னுடைய இருதயம் பலனடைகிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அல்ல எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்ல போகிறீங்க? இந்த வாரம் முழுதும் சொல்லுங்கள். உன்னதத்தின் பலத்தினால் நான் பலனடைகிறேன், என் குடும்பம் பலனடைகிறோம் அப்படின்னு நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று அறிக்கை செய்யுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதிகாரம் உங்கள் உதடுகளில் இருக்கிறது. ஆமென். யூ ஹாவ் டு டிக்ளேர் த ஸ்ட்ரென்த். அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருங்க. மருத்துவர்கள் சொல்லுகிற அறிக்கைகளை டிக்ளேர் பண்ணாதீங்கம்மா. அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா. ஸ்டாப் இட். அது அப்படியே எழுதப்பட்ட பேப்பர்களாக காகிதமாகவே இருக்கட்டும். அந்த காகிதங்களை பொய்யாக்குவதற்கு, அதை இல்பொருளாக்குவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். God is wonderful and He is all powerful. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஒரு divine strength, a divine strength. Whichever part of your body is weak or whoever is weak in your family, you can say, declare their name first or your weakness first and say, I am getting strong by the divine strength. அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆண்டவர் அறிக்கை செய்யும்போது the strength will
ஸ்டார்ட் டு ஓவர்ஃப்ளோ. ஆமென். அது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றை போல் பொங்கி வந்து உங்கள் பலவீனங்களை மாற்றும். அந்த நதி புறப்பட்டு போன இடமெல்லாம் அந்த இடத்துல என்ன உண்டாயிடுச்சான்? ஆரோக்கியம் உண்டாயிடுச்சான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நதி புறப்பட்டு போகும்போது அந்த இடங்களில் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? God will create a healing. அப்படி ஆண்டவர் உருவாக்குவார். நான் மார்ச் மாதம் எதிர்பார்க்குறேன். The month of March I expect a lot of miracle. The miracle that people, the weaker vessels are becoming stronger. அந்த மெசேஜை நான் எதிர்பார்ப்பேன். உங்கள் கீழேருந்து கர்த்தர் அப்படிப்பட்ட டெஸ்டிமோனிஸ் எழுப்ப போகிறார். ஆமென் என்று சொல்லி அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ரெவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இணைந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் லவ் அண்ட் யுவர் ஜர்னி. நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. புதிதாக வந்தீங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சபைகளில் எந்த கூட்டமும் இல்லைன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஜாயின். இந்த நேரத்தில் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண்டவர் உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளெஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறார். அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஆசையும் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அற்புதமான வார்த்தை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இன்றைக்கி என் கூட ஆண்டவர் பேச போகிறார். ஆமேன். இந்த அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஐசாயா சாப்டர் 40 நமக்கு தெரிஞ்ச அதிகாரம், தெரிந்த வசனம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்த அவர் சுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்கு இந்த செடாஷ் அப்படின்ற ஒரு வேர்டு அனுப்பியிருந்தேன். இந்த செடாஷ்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் புதுப்பித்தல். ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் ஆண்டவர் வார்த்தை எனக்கு கொடுத்தாரு, த மந்த் ஆஃப் ரினியூவல். ஆமேன், ஆமேன். இந்த மாதம் God is going to renew. ஆண்டவர் அநேக காரியங்களை புதுப்பிக்க போகிறார். அந்த ரினியூவல் ப்ராசஸ், ரிப்பேர், ரெஸ்டரேஷன், 3 வார்த்தை எழுதிக்கோங்க. ரினியூவல், ரிப்பேர் அண்ட் ரெஸ்டரேஷன். இந்த 3ஐயும் ஆண்டவர் இந்த மாதத்தில் செய்து, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 வார்த்தையும் அப்படியே நிறைவேற்றி எனிதிங் ஆண்டவர் அப்படியே ரெஸ்டோர் பண்ணி, ரிப்பேர் பண்ணி, ரினியூ பண்ணி உங்களை நிறுத்த போகிறார். அதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஸோ இந்த 3 வார்த்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த செடாஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். இதையே நான் கொஞ்சம் இப்படியெல்லாம் கொஞ்சம் ஹீப்ரூ க்ரீக்லலாம் கொடுக்குறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஆமாம், ஒரு ஆசையாக இருக்கும்ல படிக்கிறதுக்கு, ஒரு புதிய வார்த்தைகளை படிக்கிறதுக்கு. ஆமாம், ஒரு பாஸ்டர் அம்மா என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, உங்கள் டைட்டிலை பார்க்குறதுக்கே நான் வெனஸ்டே ஆசையாக இருப்பேன். அந்த டைட்டிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போய் அதை தேடி படித்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். உங்கள் டைட்டில் அவங்களால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஷி இஸ் பிஸி இன் ஹர் அவங்களுடைய ஊழியத்தில். அவள் சொல்ல, உங்கள் டைட்டிலே எனக்கு போதுமான மெசேஜாக அந்த வாரத்துக்குரிய மெசேஜை கொடுத்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நீங்கள் அந்த வார்த்தைகள் மூலமாக பலப்படணும். இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நம்ம 31ஆம் வசனம் வரையிலும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி we are going to read from Isaiah chapter 40 from verse 29 to 31 is going to be our readings of the day. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தில் நீங்கள் எழுதிக்க போகிற 3 வேர்ட், நான் ஆல்ரெடி 3 வார்த்தை சொல்லிட்டேன். ஃபார் த ஹோல் மந்த், இந்த முழு மாதத்திற்கும் there is going to be a renewal, a month of renewal, a month of repair, and there is a month of ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழகாக என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ரெஸ்டரேஷன். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3 வார்த்தைகள் என்ன அப்படின்னா, புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஃபஸ்ட்டு வேர்டு எழுதிக்கோங்க. they will mount up அப்படின்னா எழும்புவார்கள். ஆமென். நம்பர் 1, they will mount up, எழும்புவார்கள். 2வது ஓடுவார்கள். 3வது நடப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை உயர எழும்பச் செய்வார், ஓடச் செய்வார், நடக்கச் செய்வார்.
அல்லேலூயா. என்ன சிஸ்டர் தலைக்கீழாக எழுதியிருக்கிறாங்க பைபிள்னு யோசிக்கிறீங்களா? நம்ம முதல்ல நடந்து அதுக்கப்புறம் ஓடி அதுக்கப்புறம் உயர பறக்கணும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமேன். எது நடந்தாலும் எனிதிங் ஹேப்பனிங் பட் திஸ் 3 இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். ஆமேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த மாதம் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, ஓட ஆரம்பிப்பீங்க, அப்படியே ஓடிக்கொண்டே இருக்க மாட்டீங்க, நீங்கள் உயர எழும்ப ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. திஸ் மந்த் God is going to definitely do a great miracles in your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்ய போகிறதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். காட் பிளஸ் யூ. இந்த 40ஆம் அதிகாரம் என்பது முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்துடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அவங்க அடிமைகளாக அவங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க இருந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்னா ரொம்ப they are becoming very tired. இந்த வார்த்தை இருக்குல்ல, சோர்ந்து இளைப்படைந்தவர்களுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா வியரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. WEARY அப்படின்னா என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். ஆமேன். ஒரு நீண்ட வேலையை செய்ததற்கு பின்பாக ஒரு நபருக்கு வருகிற களைப்பு, ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக இல்லை ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால we will be tired. எஸ் ஆர் நோ? ஆமேன். ஃபஸ்ட்டு ஆசையாக குடுகுடுன்னு ஓடி சேட்டை பண்ணுற பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1/2 hour அப்புறம் அந்த பிள்ளையை பார்த்துக்க இரிட்டேட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையை பார்க்கும்போது we get tired. ஆமேன். உண்மை. அந்த மாதிரி துவக்கத்தில் ஒருவேளை நம்ம செய்யும் போது அது நமக்கு இது இவ்வளோ பெரிய எஃபெக்ட் நம்ம லைஃப்பில் கொடுக்குமா அப்படின்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து ஜபிச்சு கூட நீங்கள் டயர்டாக இருக்கலாம். யூ பிகேம் வியரி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ப்ரேயிங். இஃப் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார் அ லாங்கர் டைம், நீண்ட நாட்களாக நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கிறீங்க, தட்ஸ் அதனால உங்களுக்கு என்ன, யூ ஆர் நாட் ஜஸ்ட் டயர்டுங்க, இட்ஸ் அ வியரி. இலைப்படைந்துட்டீங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்? நீங்கள் அப்படி யாராவது இலைப்படைந்து ட்ரை பண்ணி இலைப்படைந்துட்டீங்க? நான் நிறைய வருஷமாக முயற்சி செய்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், என்னுடைய முயற்சிகள் எல்லாம் என் பிரயாசங்கள் நீண்ட காலத்துக்கு பின்பு, அது ரொம்ப அழகாக அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீண்ட வேலைக்கு பின்பாக வருகிற ஒரு களைப்புக்கு தான் என்ன அர்த்தம்னா they are weary. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டயர்ட். கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு ஏற்படுற டயர்ட் இல்லை. எனி ஒன் ஆஃப் யூ ஆர் வியரி டுடே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். ஆண்டவர் உங்கள் ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணுறார் சிஸ்டர். ஆமேன். அதை ரினியூ பண்ணுறார். ஆமாம். ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் செய்கிறத மிகுந்த உற்சாகத்தோடு செஞ்சீங்க, ஆனால் ரொம்ப நாளாக அதையே நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு டயர்ட் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஜெபிக்க துவங்கின நீங்கள் உற்சாகமாக ஜெபிச்சிங்க, ஆனால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபிச்சதுனால யூ பிகேம் வியரி. யூ பிகேம் ஸோ வியரி. இலைப்படைந்து போயிட்டீங்க. ஆமீன். இந்த குடும்பத்துக்காக துவக்கத்தில் பயங்கரமான பிரயாசங்களை செய்தீங்க, ஆனால் தொடர்ச்சியாக நீங்களே கிவ்வராக இருக்கிறதுனால எனக்கு ஐ நோ த பெயின் ஆஃப் பீயிங் வியரி. ஏன்னா நான் மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் சமீபத்தில் ஐ வாஸ் ஷேரிங் மை வியரி, லைக் ஐ வாஸ் ஸோ வியரி. ஏன் சொன்னேன்னா, கிவிங் வில் மேக் யூ வியரி. நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அன்பை கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா யூ வில் பிகம் டயர்ட் வென் யூ ஹாவ் நத்திங் டு ரிசீவ். நீங்கள் வெறும் கிவராகவே இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுவீங்க? வியரி ஆகிடுவீங்க. ஆமேன். எப்படி ஆயிடுவீங்க? இலைப்படைந்து போயிடுவீங்க. ஆமேன். அன்பை கொடுத்துட்டே இருக்கீங்க, உழைப்பை கொடுத்துட்டே இருக்கீங்க, எதையோ ஒன்றை கொடுத்துட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு எதுவுமே திரும்ப கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நபர் எப்படி ஆயிடுவாங்கன்னா அவங்க இலைப்படைந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. நான் இப்போ ஊழியத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஐ எம் கீப் ஆன் ப்ரீச்சிங் அது அடுத்தடுத்து பண்ணும்போது ஐ பிகேம் வியரி. அப்போ இந்த இலைப்படைந்து ஏதோ ஒரு விதத்தில் ப்ரீச்சிங்கில் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இஃப் யூ ஆர் ஒன்லி கிவர் வில் பிகம் டெஃபினெட்லி வியரி ஆயிடுவாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் கிவரியாக இருக்கிறீங்க, கொடுக்குறவங்களா இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இலைப்படைந்து போயிருக்கீங்கன்னா சகோதரியே, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி இருக்கிறது இல்லை, இலைப்படைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அதுவும் எப்படிப்பட்ட பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார்னா, நீங்கள் இந்த ஊழியத்தை துவங்கும் போது, இந்த குடும்ப வாழ்க்கையை துவங்கும் போது, இந்த பிஸ்னஸை துவங்கும் போது, இந்த வேலையை துவங்கும் போது, பிள்ளை வளர்ப்பை துவங்கும் போது, ஒரு மருமகளாக உங்களுடைய வாழ்க்கையை துவங்கும் போது ஒரு ஸ்ட்ரென்த்தோடு நீங்கள் வந்தீங்க பாருங்கள், அந்த ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுக்க போகிறதில்ல. இது புது ஸ்ட்ரென்த். ஆமேன். ஹல்லேலூயா. இட்ஸ் சம்திங் நியூ. ஆமேன். சம்திங் நியூ. நான் உங்களுக்கு அந்த அழகான ஒரு பாட்ரி, பாஸ்டர் ரொம்ப அழகாக அதை எடிட் பண்ணும்போது ஒரு பாட்ரி போட்டிருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம். குயவன் கைகளில் ஒரு களிமண் இருக்குது. அந்த களிமண்ணை குயவன் அழகாக உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் உருவாக்கும் போது அவர் கையில் அது இருக்கும் போதே அது கெட்டு போயிருச்சான். உடனே அது ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் நான் வாஸ் ஜஸ்ட் ரீடிங் தட் வேர்ட், அது உடனே கெட்டு போன உடனே அந்த குயவன் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அதை
த பாட்டர் க்ரஷ்ட் அப்படின்னு இருக்குது. அந்த மண் இப்படி உருவாக்கிட்டே இருக்குது. அது சரியான ஷேப்புக்கு வரல உடனே அது அப்படியே அந்த பாட்டர் என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணை மறுபடியும் க்ரஷ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அந்த க்ரஷ்னால் அந்த மண் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் இப்படி என்னை ஆண்டவர் ஒடுக்குறாரு, ஏன் எனக்கு இது அனுமதிக்கிறாரு, ஏன் இது ஆண்டவர் செய்கிறாரு, நான் அவர் கையில் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த போதும் கர்த்தர் ஏன் என்னை க்ரஷ் பண்ணுறாரு அப்படின்னா, சோர்ந்து போகாத சகோதரியே, கர்த்தருடைய கரம் உங்களை க்ரஷ் பண்ணுதுன்னா அதே கரம் உங்களை ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்க போகிறது. பழைய அடையாளம் அல்ல, பழைய ஷேப் இல்லை, ஓல்டு நத்திங் இஸ் கோயிங் டு பி நியூ. காட் இஸ் கோயிங் டு வேறே தன் பார்வைக்கு கண்டபடி வேற பாண்டமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது ஒரு புதிய பலன். இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஸ்ட்ரென்த் சிஸ்டர். நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்திராத இந்த ஊழியத்தை துவங்கும் போது உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த், இந்த குடும்ப வாழ்க்கையை துவங்கும் போது உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அது எதுவுமே இல்லை. நத்திங் ஓல்டர், நத்திங் பாஸ்ட். ஆண்டு பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு முன்பிருந்த பலனை, உங்களுக்கு முன்னிருந்த ஷேப்பை கொண்டு வர போகிறதில்ல. எனக்கு முன்பு ஒரு காலத்தில் நான் அப்படி ஊழியம் செஞ்சேன், அப்படி ஜெபிச்சேன், நான் அப்படி இருந்தேன், அப்படி வைராக்கியமாக இருந்தேன். இப்போ நான் ஷேப்லெஸ்ஸாக, இப்போ நான் நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய கரம் என்னை நொறுக்கிற்று என்று நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுக்கின அதே கைகள் தான், the hands which crushed you is going to restore you, it's going to renew you, it's going to repair you into a new vessel. Hallelujah, renewal. கர்த்தர் ஒரு புதிய பாத்திரமாக புதிய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை மறுபடியும் எடுத்து நிறுத்த இந்த மாதம் சித்தம் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் புதியதை பார்க்க போகிறேன். நியூ ஸ்ட்ரென்த்தை பார்க்க போறீங்க, நியூ ஷேப்பை பார்க்க போறீங்க, நியூ ஸ்ட்ரக்சரை பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதியவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்த பொழுது தேவ சமூகத்தில் ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் காட், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை தான் இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க. தே ஆர் கம்ப்ளீட்லி க்ரஷ்ட். கர்த்தருடைய கரமே அவங்களுக்கு அதை செஞ்சது போல். அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அவங்களுடைய ஹோப் என்ன ஆரம்பிக்குதுன்னா குறைய ஆரம்பிக்குது. அவ்வளோதான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் நம்மளை கைவிட்டார், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார், அவ்வளோதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வசனம் சொல்லுகிறது, அந்த 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், ரொம்ப அழகாக அந்த அதிகாரம் துவங்குறது. என் ஜனங்களை ஆற்றுங்க, தேற்றுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் ஜனங்களை இன்னைக்கு ஆண்டு இந்த மாதம் God is going to comfort you. The word of comfort is coming to you sister. கர்த்தர் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறார். உங்களுடைய இலைப்படைந்த உங்கள் ஆத்துமா, இலைப்படைந்த உங்கள் சரீரம், இலைப்படைந்த உங்கள் ஜப வாழ்க்கை, இலைப்படைந்திருக்கிற உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் தட்டி எலும்பு, நீ நடக்க ஆரம்பி, நீ ஓட ஆரம்பி. ஏன்னா நான் உன்னை உயரத்தில் பறக்க ஆசையாய் கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த புதிய பலன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, who are actively ஹோப்பிங், அதாவது எதிர்பார்த்திருக்கிறவர்கள், சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க இல்லைங்க. கர்த்தர் தான் நம்பிக்கை, ஹோப்போட விசுவாசத்தோட கர்த்தர், அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு ஆண்டோடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க. இங்கே வசனம் சொல்லுது அழகா, காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் புது பலனை கொடுப்பார். ஆமென். இந்த மாதம் நீங்கள் அதிகமாக உங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிற மாதம். அப்படியே ஆண்டரை பாருங்கள். எப்படி பாருங்கன்னா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்கன்ற ஆட்டிடியூடில் பார்க்காதீங்க. ஆமாம், நிறைய பேர் இப்படி பார்க்கும்போது ஆண்டரை, நமக்கு தெரியும்ல ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போதே, ஆமாம் நான் மெசேஜெல்லாம் எடுக்கும்போது கீழே உட்காந்து பார்க்குற பார்வையே எனக்கு நல்லா தெரியும். எப்போ முடிப்பாங்கன்னு ஒரு சில பேர் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அடுத்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஒருத்தருடைய கண்கள் அசைவே மேலே நின்று பேசுகிற ஸ்பீக்கருக்கு தெரியுமானா, நீங்கள் எப்படி ஆண்டரை பார்க்குறீங்கன்றது ஆண்டருக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஜான்வரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டரை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் சகோதரியே, மார்ச் மாதம் நீங்கள் அவ்விசுவாச கண்களில் ஆண்டரை பார்க்கக்கூடாது. உங்கள் கண்கள் என்ன கண்களா, லென்ஸ் என்ன, லென்ஸை மாற்றுங்க தயவு செஞ்சு. அந்த லென்ஸை தூக்கி போடுங்க தயவு செஞ்சு, அந்த அவ்விசுவாசன்ற லென்ஸை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்களா, பவுலுடைய கண்களிலிருந்து செதில்கள் போல விழுந்தது மாதிரி ஆண்டரை எப்போ பார்த்தாலும், ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற அந்த லென்ஸ், அந்த செதில்கள் உங்கள் கண்களிலிருந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தில். அனனியாவை போல வந்து உங்கள் மேலே கை வைக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் ஜூமில் வைக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் தேவ ஊழியக்காரியா உங்கள் கண்களில் அந்த அந்த அவிசுவாசமான கண்கள், ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு பார்க்குற அந்த லென்ஸ் எல்லாம் கீழே விழட்டும். ஹல்லேலூயா. ஒரு புதிய கண்கள், ஒரு விசுவாச கண்கள். பவுலை நீங்கள் பாருங்கள், அந்த செதில் விழுந்ததுக்கப்புறம் பவுல் ஏன் இப்படி நடந்தது, நான் இப்படி ஒரு பாவி அப்படிலாம் யோசிச்சுட்டே இல்லை. வசனம் சொல்லுது, உடனே பவுல் புறப்பட்டு அடுத்து என்ன செய்யணும்னு ஓடுறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்படி he became a runner-ங்க. ஆமென். அந்த 3 நாள் அவர் உட்கார்ந்துருந்தார் பாருங்க.
பாருங்கள், when he was hoping to God, உடனே புறப்பட்டான். சொல்லுங்கள் உடனே, சொல்லுங்கள் என் கூட வார்த்தையை சொல்லுங்கள், உடனே உடனே உடனே. எதையுமே யோசிக்கல, பிந்தினவைகளை யோசிக்கல. இப்போ நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா, இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோமே, இவ்வளோ நேரம் நம்ம பகைச்சோமே, இப்போ போய் பேசினா யாராவது கேட்பாங்களா, இதை பற்றி அவருக்கு யோசனையே இல்லை. He didn't think about his past, he didn't think about himself, he didn't think what he is, who he was, nothing was coming in his mind. அந்த செதில்கள் விழுந்த உடனே அவன் உடனே புறப்பட்டு போகிறான், ஓட ஆரம்பிக்கிறார், கழுகுகளை போல பறக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பவுலுக்கு நடந்தது போலவே உங்கள் கண்கள் விசுவாச கண்களோடு பாருங்கள், ஹோப்போடு பாருங்கள். கர்த்தரை, ஆண்டவரே ஏன் இப்படி என்னை உடைக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க, நீங்கள் என்னை உருவாக்க போறீங்கன்னு பாருங்கள். அந்த களிமண் ஏன் என்னை உடைக்கிறீங்க கேட்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறதுல களிமனுக்கு உரிமை இருக்கா? குயவனை பார்த்து கேள்வி கேட்க உரிமை இல்லை. நீங்கள் கேட்காதீங்க. டோன்ட் கொஸ்டின் காட், ஆன்டிசிபேட் இட். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்பான்னு பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன் என்னை நொறுக்குறீங்கன்னு கேட்காதீங்க, எப்படி என்னை உருவாக்க போகிறீங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். நான் ஏன் பலவீனமாக இருக்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களான்னு கேட்காதீங்க, என்னை எப்படி பலப்படுத்த போகிறீங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. லெட் யுவர் லென்ஸ் பி சேஞ்ச், லெட் யுவர் ஆட்டிடியூட், லெட் யுவர் வியூ, ஆண்டவர் மேலே அந்த பார்வை மாறட்டும். அதான் அந்த வசனம் சொல்லு, காத்திருக்கிறவர்கள் இந்த ஆங்கிலத்தை நான் வாசிக்கும் போது, the one who looks with a hope, எதிர்பார்ப்போடு, அவ்விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள் அல்ல, எதிர்பார்ப்போடு கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் கர்த்தர் புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. You will be strength and God is going to renew your strength. You will be renewed. ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி அந்த பலன் என்ன செய்ய போகிறது? நான் 3 விஷயம் செய்ய போகுது நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களை உயர பறக்க வைக்கும் சகோதரி. ஹல்லேலூயா. ஈகிள் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டுக்கு நான் பேசிக்கிட்டே இருந்தேன். நிறைய விஷயங்களை நான் தியானிக்கும் போது ஐ வாஸ் ஜஸ்ட் மெடிடேட்டிங் அபவுட் த அனிமல்ஸ் அண்ட் த பேர்ட்ஸ். வேதத்தில் இருக்கிற பறவைகளை குறித்தும் மிருகங்களை குறித்தும் நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். எவ்வளோ ஆண்டவர் நல்ல விஷயங்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறாருல்ல. பொதுவாக மழை வந்துச்சுன்னா எல்லா பறவைகளும் கூடுகளை தேடி ஓடுமா. என்னங்க, மழை வந்துச்சுன்னா எல்லா பறவைகளும் ஏதாவது ஒரு அடைக்கலத்தை போய் தேடி ஓடும். எங்காவது இந்த மழைக்கு ஒதுங்கிப்போம் அப்படின்னு ஒதுங்குகிறதுக்கு ஓடுமா. ஆனால் மழை வருகிறதுன்னு சென்ஸ் பண்ண உடனே இந்த ஈகிள் என்ன பண்ணுமா தெரியுமா? மலைகளை சுமந்திருக்கிற மேகத்துக்கு மேலே போய் நின்றுடும். ஜீசஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதம் நான் அப்படி தான் மாறணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாளைக்கு ஓடி ஓடி ஒழிய போகிறீங்க சகோதரியே? நோ நோ நோ. You are not a chicken sister. You are not a crow. ஆமாம், இல்லை, நீங்கள் அப்படி இல்லை. சொல்லுங்கள், மழைகள் வருவதை ஈகிள் முன்னாடி அறியும். ஈகிளுக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி, இட் வில் சென்ஸ் த ரெயின். அது சென்ஸ் பண்ண உடனே மலைகளை சுமக்கிற அந்த மேகத்துக்கு மேலே போயிடுமா. அப்போ அந்த மழை அது மேலே என்ன பண்ணவே இல்லை, விழவே விழாது. இந்த மார்ச் மாதத்தில் you have to mount up. You're going to mount up. You're going to climb high above the rains. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் அப்படி நடக்க போகுது? உங்களுடைய புது பலன் என்ன செய்ய போகுதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பலன் எல்லாம் அடைக்கலத்தை நோக்கி ஓடுறதுக்கான பலன் தான். த ஸ்ட்ரென்த் தட் யூ ஹேட், உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்த உடனே அப்படியே என்ன பண்ணிடுறது, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். ஓடுறதுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும்ல. ஹல்லேலூயா. ஆமாம், இது வரைக்கும் யூ ஹேட் அ ஸ்ட்ரென்த் டு கோ அண்ட் டு ஹைட். ஆனால் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் போகிறார். மீதியானவரை பார்த்து ஒளிந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது இல்லை கிதியோனுக்கு. அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது கிதியோன் ஒரு ஸ்ட்ராங்கர் பர்சன் தான். ஏன்னா அவர் எல்லாரும் போய் அடைக்கல பட்டணங்களில் ஒளிந்து கொள்ளும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து போரடிக்கிறார். அப்போ அவர் மற்ற எல்லாரோடையும் ஸ்ட்ராங்கர் தான். ஆனால் ஆண்டவர் அவரை சந்திக்கும் போது ஓடி ஒளியறதுக்கான ஸ்ட்ரென்த் அவருக்கு கொடுக்காம உன்னதத்தில் பறக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்ட்ரென்த், த ஸ்ட்ரென்த் டு ரன் அவே ஃப்ரம் த சிக்னஸ், ஃப்ரம் த டார்மெண்டேஷன், ஃப்ரம் சேட்டன், ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ், எதுனாலுமே. ஆனால் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த புது பலன், அ நியூ ஸ்ட்ரென்த், அ ரினியூடு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை ஒளிந்து கொள்வதற்கு அல்ல, உயர பறக்கிறதற்கு. ஹல்லேலூயா. டு சோர் அபவ்
த clouds ஆஃப் ரெயின். அதுக்கு மேலே நீங்கள் உயர பறக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த பலனை கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா உயர பறந்து போய் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக நின்று யூ பிகேம் லைக் நீங்கள் அதுக்கு அத்தாரிட்டியாக மாறி அதை நீங்கள் கையாளுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? ஆமாம், நான் அலைவதில்லை, நான் ஓடி ஒளிவதில்லை. ஒரு மனுஷனை துரத்துறது போல் இந்த மீதியானிற துரத்துற பலன் அந்த கிதியோனுக்கு இருந்துச்சுல்ல. இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் பலன் அடைகிறேன். சொல்லுங்கள், இயேசுவின் நாம் புது பலன். இந்த வார்த்தையை சொல்லுங்கள், புது பலன், அ நியூ ஸ்ட்ரென்த், அ ரினியூடு ஸ்ட்ரென்த். இந்த நியூ அப்படின்னா கிரியேட் அப்படின்றதுக்கு எப்படி இருக்குன்னா பாரா அப்படின்ற ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கிரியேட் அதாவது ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல பாரா. ஆமேன். ஆமாம், ஆனால் ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம். ஆல்ரெடி கொஞ்சம் உங்கள்கிட்ட ஃபெய்த் இருக்குது, ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேஷன் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு ஆண்டவர் மேலே கொஞ்சம் லவ் இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னா காட் இஸ் கோயிங் டு ரினியூ இட். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு மொபைல் ஃபோன் வருதுன்னா ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் ஒரு ரினியூடு வெர்ஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த பழைய மாடலை விட புதிய மாடல் பெட்டராக தான் கொண்டு வருவாங்க. ஆமாம் தானே? 100% it will be a better model. ஆமீன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, மார்ச் மாதம் I am going to be the better version of myself. நான் எல்லாரை விட நான் கொஞ்சம் பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதில்ல, இப்போ நீங்கள் இருக்கிறத விட பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் மாறும். ஆமேன். கிதியோனே எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நான் மட்டும் போர் அடிக்கிறேன்றதுல இல்லை, அதை விட ஒரு பெட்டர் வெர்ஷன் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாது. யூ நெவர் நியூ தட் யூ ஹேட் திஸ் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு தெரியவே தெரியாது என்கிட்ட இப்படி ஒரு பலன் இருக்கா, நான் இப்படிப்பட்ட ஒரு பலன் உள்ள கிரியைகளை செய்வேன், உங்களுக்கே தெரியாது. அவருக்கு ஒரு க்ளூ கூட கிடையாது தட் we are going to do like this, we are going to have such a strength. ஆனால் ஆண்டவர் அப்படி கிதியோனை பலப்படுத்துகிறார், அப்படி தான் உங்களையும் பலப்படுத்த போகிறார். ஆமீன். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்கவுண்டர் பண்ணாத ஒரு ஸ்ட்ரென்த்தை இந்த ராத்திரி உங்கள் சரீரங்களுக்குள்ள, உங்கள் ஆத்துமாவுக்குள்ள, உங்கள் ஸ்பிரிச்சுவல் மேனுக்குள்ளே வர ஒரு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கிரியேட் பண்ண இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. எத்தனை பேர் ஆமேன். அல்லேலூயா. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு நேரம்னு நமக்கு தெரியும், புதிதாக்கப்படுகிறோம். ஆனால் அது இங்கிலீஷில் எப்படி இருக்குடா, அது எவ்ரிடே. உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், பலன் அடையணும். ஆமேன். இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள் இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான மனுஷி இன்னைக்கு என்ன பண்ணணும், பலன் அடையணும். அல்லேலூயா. ஸ்ட்ரென்த் ஹேஸ் டு கம் ஃப்ரம் இன்சைட் அவுட். அல்லேலூயா. நிறைய பேர் வெளியிலிருந்து உள் வருகிற பலன் என்ன ஆகிடும்னா குறைஞ்சி போயிடும். அது உலகம் தருகிற பலன். ஆனால் தேவன் தருகிற பலன் எப்படி தெரியுமா, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்பிரிச்சுவல் மேன், உங்கள் இன்னர் மேன், அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி. அப்படியே அந்த ஸ்ட்ரென்த் வரும்போது அந்த ஸ்ட்ரென்த் உங்களை எந்த சூழ்நிலைமையிலும் உங்களை நிற்க செய்யும். எத்தனை பேர் இன்றைக்கி நம்புறீங்க, கர்த்தர் உங்களுடைய இன்னர் மேன், யுவர் இன்னர் மேன் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், யுவர் ஃபெய்த் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். ஆண்டவர் உங்களை உயர பறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் முடிவு செய்யுங்க. மார்ச் மாதம் இந்த மாதத்தில் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற வார்த்தை, ஆண்டவரே நான் உங்களுக்காக காத்திருக்கிறவளா என்னை மாற்றுங்க. அப்படி நீங்கள் மாற்றும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் யூ கோயிங் டு ஹையர், அதுக்கப்புறம் ஓட போகிறீங்க. அந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்குன்னா, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமேன். இது வரைக்கும் ஆல்ரெடி அவங்க இலை படைந்தவங்க தான். அப்படி தானே முந்தைய வசனத்தில் வாசிக்கிறோம். இவங்க ஏதோ பறந்ததுலேருந்து 6 பேக்ஸ் வச்சுட்ருக்கவங்கலாம் கிடையாது, ஆல்ரெடி இவங்க வீக்கர் தான். ஆனால் இப்போ அடுத்தும் ஓட போகிறாங்க. ஆமேன். எதுக்கு ஒருத்தருக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், இலைப்படைகிறது என்னென்னா ஒன்றை தொடர்ச்சியாக செய்கிறதுனால வருகிற டயர்ட்னஸ். ஆமாம் தானே? அப்போ இப்போ உங்களை ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் செய்தாலும் நீங்கள் டயர்டே ஆக போகிறதில்ல. உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் பேசலை, என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். காட் இஸ் ஸ்பீக்கிங் டு. ஆண்டவர் பேசுகிறார், உன்னை நான் பலப்படுத்த போகிறேன் பிரின்சி. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரையும் கத்த சொல்ல உங்களை எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? இதற்கு முன்பாக ஒன்றை செய்தால் நீண்ட நாட்கள் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் இலைப்படைஞ்சிருவீங்க. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ஸ்ட்ரென்த் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது தெரியுமா? இதுக்கப்புறம் உங்கள் மூச்சு நின்று போகிற வரைக்கும் நீங்கள் உழைச்சாலும் கொடுத்தாலும் யூ வில் நெவர் பிகம் டயர்ட். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்கள் அதே காரியத்தை தான் செய்ய போகிறீங்க. யூ கோயிங் டு டூ த சேம் திங் அகெயின். பட் இந்த டயர்ட்
இந்த வியாரி, இந்த ஸ்பிரிட் ஆஃப் வியாரி, இந்த இளைப்பு உங்களுக்கு வருகிறதே இல்லை சகோதரி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐ ஆம் ரிசீவிங் வென் ஐ ஆம் இந்த வார்த்தையை பேசும்போது நானே இதை ரிசீவ் பண்ணுறேன். என் வாழ்நாள் முழுசும் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நான் சோர்ந்து போகாமல் இலைப்படையாமல் ஊழியம் செய்கிறேன். அப்படியே உங்கள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி செய்கிறவங்க தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தை நடத்தி போகிற தாய்மார்கள் ஜெபம் பண்ணுங்க. டயர்ட் ஆயிட்டீங்க. கொடுத்து அன்பை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, நேசத்தை கொடுத்து, பிரயாசத்தை கொடுத்து டயர்ட் ஆயிட்டீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணுங்கப்பா. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் இலைப்படைந்தவங்களா இருக்க போகிறதில்ல. ரகபா ஷீகா, இதுக்கப்புறமும் நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க. இதுவரைக்கும் கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் கொடுத்ததை விட இன்னும் அதிகமாக செய்ய போகிறீங்க. இதுவரைக்கும் பிரயாசப்பட்டதை விட அதிகமாக பிரயாசப்பட போகிறீங்க. மார்ச் மாதத்தில் இன்னும் அதிகமான ஊழியம், இன்னும் அதிகமான பிரயாசம், இன்னும் அதிகமான ஜபம், இன்னும் அதிகமான ஆராதனை, உபவாசம் கூட போகுது. ஆனால் இளைப்பு உங்களை சந்திக்கிறது இல்லை. அந்த ஸ்பிரிட் உங்களை மீட் பண்ணுறதே இல்லை. ரகபா ஈஷே கதரபா. ஒரு முறை தான் எலியாவை இந்த இளைப்படைதல் என்கிற ஆவி சந்தித்தது. மறுபடியும் எலியாவை ஒரு நாள் இது சந்திக்கிறது இல்லை. எலியா பரம் ஏறி போகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த், ரினியூடு ஸ்ட்ரென்த், அன்னைக்கு ரகபா ஷிக் சொல்லுங்க, ரினியூடு ஸ்ட்ரென்த், ரினியூடு ஸ்ட்ரென்த், புது பலன், ரினியூடு ஸ்ட்ரென்த். ஒரு விசை தான் இப்பொழுது எலியாவை போல சூறை செடியின் கீழே, யோனாவை போல செடியின் கீழே உட்கார்ந்து இலைப்படைந்து இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். இனி எலியாவே, உன் வாழ்க்கையில இந்த ஆவியை நீ பார்க்கறது இல்லை. நகாஷிக்கு இனி நீ சோர்ந்து போகிறது இல்லை. இனி நீ ஓடுவ, ஆனா நீ சோர்ந்து போகிறது இல்லை. நிகலாஷி கேதரபா, உங்க ஓட்டம் நிற்காது. You will speed up, you will swift, you will go in a greater speed, but the tiredness will never meet you. You will never encounter this weary, you will never encounter this tired, you will never encounter this again. இந்த ஸ்பிரிட் மறுபடியும் உங்களை தாக்கி மறுபடியும் ஒரு சூறை செடிக்கு கீழே உங்களை உட்கார வைக்காது. பரம் ஏறி போகிற வரைக்கும், அடுத்த ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்து ஏறி போகிற வரைக்கும் இந்த பலன் உங்களை நடத்தும். வாழ்நாள் எல்லாம் உங்களை நடத்தும். வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே, முதிர் வயதிலும் என்னை தாங்குவே. சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே, முதிர் வயதிலும் என்னை தாங்குவே. சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே, முதிர் வயதிலும் என்னை தாங்குவே. தேங்க்யூ ஜீசஸ். வாழ்நாள் எல்லாம் இனி சோர்வுகள் வராது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், தி ஸ்பிரிட் ஆஃப் வியாரி, சோர்வின் ஆவியே சொல்லுங்கள் சிஸ்டர், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் சிஸ்டர். சோர்வின் ஆவியே, இனி நீ என்னை சந்திப்பது இல்லை, நான் உன்னை சந்திப்பது இல்லை. எலியா பலனடைந்தான். ரபகாஷி கதரபா, அந்த ஸ்ட்ரென்த், உன்னதத்தின் ஆவி, அப்பமும் தண்ணீரும் பரத்திலிருந்து வந்துச்சு. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டேருந்து அதை வாங்கிட்டு வரல. நகா லீஷே கதி சே கதரபா, சாரிபாத் விதவை கிட்டேருந்து ஓடி போய் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் தேவதூதன் வாங்கிட்டு வரல. சாரிபாத் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்த எலியா பலவீனம் அடைந்தாரு, வியாரி ஆனாரு, சோர்ந்து போனாரு. ஆனால் உன்னதத்தின் பலனாக தேவதூதனால் கொண்டு வரப்பட்ட ரகபாஷி தண்ணீரையும் அப்பத்தையும் புசித்த எலியா மறுபடியும் ஒரு விச பலவீனம் ஆனதில்லை, வியாரி ஆனதில்லை. சகோதரியே, சாரிபாத்திடத்திலிருந்து வந்த உணவை, உலகத்திலிருந்து வந்ததை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற இதனால ஒருவேளை யூ மே கெட் வீக்கர் ஆர் யூ மே கெட் வியாரி. ஆனால் இன்றைக்கு ஆண்டு நம்ம பாடின பாடின்படி உன்னதத்திலிருந்து, ஃப்ரம் ஹெவன் டைரக்ட்லி டு யூ, உன்னதத்திலிருந்து எலியாவின் கைக்கு கொண்டு வரப்பட்ட அப்பமும் தண்ணீரும் வாழ்நாள் முழுசும் சிஸ்டர், till the day he is taken, அந்த அப்பமும் அந்த தண்ணீருடைய பலன் சோர்ந்து போகாமல் எலியாவோட நகலா கடந்து போகிறார். 4 பட்டணம் கடக்கிறார், யோர்தானை கடக்கிறார். ஒரு பலவீனமும் ஒரு சோர்வும் எலியாவுக்கு இல்லை. ரமாஷிகா, இட்ஸ் நாட் அ ப்ரிப்பேர்ட் சர்மன். ஆண்டு பேசிகிட்ருக்கார். சாரிபாத்தின் அப்பத்திற்கும் தகாபாஷிகா உன்னதத்தின் அப்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு.
நகபல ஷிகபா. இந்த மாதம் உங்களுக்கு புது ரெவலேஷன்ஸை கர்த்தர் கொடுப்பார். பைபிளை திறக்கிற அநேக சகோதரிக்கு இந்த மாதம் உன்னதத்திலிருந்து நிகபா ஷிஃப், நாட் ஓன்லி ஃப்ரம் பிரின்சி சிஸ்டர் உங்ககிட்ட டைரக்ட் ஆண்டர் பேசுவார். நிகாலா ஷீகே சே கபா, லெட் திஸ் பிகம் எ டெஸ்டிமோனி ஆஃப் மெனி பீப்புள். யாரோ ஒருவர் வழியாக மாத்திரமே அப்பங்களை புசிக்கிற அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும்னா, இயேசுவின் நாமத்தில் நேரடியாய் உன்னதத்திலிருந்து உங்களிடத்திற்கு அப்பங்கள் புறப்பட்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் பிரின்சி சிஸ்டர் வழியாக பேசணும், பாஸ்டர் வழியாக பேசணும். எஸ், இட் இஸ் ரைட். சில வேளை சாரிபாத்தை கொண்டு, சில வேளை காகங்களை கொண்டு, யாரை கொண்டு வேண்டுமானாலும் அப்பங்களை கொடுத்து கர்த்தரால் பலப்படுத்த முடியும். ஆனால் டைரக்டா when you receive a word, directly when you receive an anointing, உங்க ஜப அறையில, உங்க தனி அறையில, உங்க வேத வாசிப்பு நேரங்கள்ல, உங்க உபவாச நேரங்கள்ல, நீங்க வேதத்தை தியானிக்கிற அந்த நேரத்துல தேவனிடத்திலிருந்து உங்கள் கைகளுக்கு வருகிற அந்த உன்னதத்தின் அப்பமும் உன்னதத்தின் தண்ணீரும் உங்களை ஒரு நாளும் சோர்வடைய செய்யாது. நீங்க இலைப்படைந்தவர்களா இருக்கு. That's why I keep on saying, நீங்க என் வசனத்தை மட்டும் இங்க வர ப்ரீச்சிங்கை கேட்டு தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் போய் தியானிங்க, உங்ககிட்ட ஆண்டர் பேசுவார். எல்லா வாரமும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னதத்தின் டிரெக்டாக ஆண்டர்கிட்டேருந்து வர அந்த ஸ்ட்ரென்த், டிரெக்டாக அவர்கிட்டேருந்து வர அந்த அனாயிட்டிங், டிரெக்டாக அவரிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள், நேரடியாக பெற்றுக்கொள்கிற அந்த உன்னதத்தின் வாட் எ ரெவலேஷன். ஆண்டர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இலைப்படையாமல் இருக்கணும்னா இந்த புதுபெலன் உன்னதத்திலிருந்து வரணும். என் கூட சேர்ந்து பாடலாமா? உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே, உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே, பலவீனன் என்னை பலவானாக்கினீர், பலவீனன் என்னை பலவானாக்கினீர். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த உன்னதத்தின் ஆவினால் நீங்கள் பெறுகிற பலன் வந்ததுக்கப்புறம் இனி நீங்கள் பலவீனர்கள் அல்ல. எஸ், in the name of Jesus. No more weary. அவர்கள் ஓடுவார்கள், ஆனால் அவர்கள் இலைப்படைய மாட்டார்கள். புது பலனை சந்திச்சவங்க உயர பறப்பாங்க, புது பலனை சந்திச்சவங்க ஓடுவாங்க, ஆனால் என்ன இலைப்படைய மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க நடப்பாங்க, ஆனால் சோர்ந்து போக மாட்டாங்க. அது எவ்வளோ அழகான வெளிப்பாடுனா, 29 சோர்ந்து போகிறவன், அல்லேலூயா, 30 இலைப்படைந்தவர்கள். கரெக்டா இல்லையா? எஸ் ஆர் நோ? அந்த 2 வசனத்திலும் இருக்கிற பலவீனம், த சேம் வேர்ட் அடுத்து 31ஆம் வசனத்தில் புது பலன் சந்தித்த உடனே என்ன மாறுதுன்னா, ஓடுவாங்க, இலைப்பட மாட்டாங்க, நடப்பாங்க, ஆனால் சோர்ந்து போக மாட்டாங்க. இது வரைக்கும் இலைப்பும் சோர்வும் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்ததுன்னா, இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த புது பலன் இனி ஒரு காலம் இந்த இளைப்பையும் சோர்வையும் உங்களுக்கு கொடுக்காது. இந்த வார்த்தையை பேசும்போதே இது என் வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய ஆண்டுக்காக ஓடணும். இங்கே இருக்கிற என்னை போலவே என் சத்தத்தை கேட்குறவங்களுக்கு ஏசப்பாக்காக வாழணுன்ற ஆசை இருக்குன்னா, ஆண்டருடைய உன்னதத்தின் பலன் இந்த ராத்திரி நம்ம சந்திக்கட்டுமே. எத்தனை பேர் கண்ணீரோடு ஆண்டர்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த்தை கேட்குறீங்க? அப்பா, சாரிபாத் விதவையினிடத்தில் இருந்தோ, காகங்களிடத்தில் இருந்தோ, வயா சம்ஒன், தட்ஸ் குட், தேங்க்யூ, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர்ஸ் வழியா, ப்ரீச்சர்ஸ் வழியா, பிரின்சிஸ்டர் வழியா பேசுகிற வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நேரடியாக உம்மிடத்திலிருந்து ஐ வாண்ட் த ஸ்ட்ரென்த் லார்ட், ரெனியூட் ஸ்ட்ரென்த். எலியாவே வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காகவே வாழ்ந்து இருப்பதற்கு இலைப்படையாமல், அதுக்கப்புறம் ஓடுறது இல்லையா, அதுக்கப்புறம் பறக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கிறது இல்லையா, இதை 3ஐயும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் இலைப்படைவது இல்லை, சோர்ந்து போவது இல்லை. Your swift will increase, your walk will increase, your rise will increase, your run will increase, but you will never meet the spirit of tiredness. You will never meet the spirit of shakabadarabalache weary. You will never டிக்ளேர் பண்ணுங்க, சோர்வே நீ என்னை இனி சந்திப்பது இல்லை. நான் உன்னதத்தின் ஆவியானவர் என் மேல் வந்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து அப்பம் இப்பொழுது வந்திருக்கிறது, உன்னதத்திலிருந்து தண்ணீர் எனக்கு வந்திருக்கு, நேரடியாய் தேவதூதன் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? the spirit of God. டைரக்டா சொல்லுங்க, இப்போ இந்த சத்தத்தை கேட்கும் போதே let the spirit of strength be rest upon you.
இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தித்திராத ஒரு பலன், இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் உங்களை நடத்த போகிற ஒரு பலன். ஷகபாலாதி சேபாதுரே பாபா ரிகாலா ஷிகாலா தார். அந்நிய பாஷைகளை பேசி ரிசீவ் பண்ணலாமா? நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனால் போதும். ஆவியானவர் நல்ல வார்த்தையை நம்ம கொடுத்துட்டார். நல்ல ரேமாவை இந்த வாரத்துக்கு தேவையான, இந்த மாதத்துக்கு தேவையான ரேமா நமக்கு கிடைச்சிருச்சு. நீ கஷ்டப்பா ஊழியம் செய்கிற ஊழியக்காரியே நீ சோர்ந்து போகாத. சுவிசேஷம் சொல்லி சொல்லி சோர்ந்து போயிட்டேன், இந்த எல்லைகளில் ஊழியம் செய்து செய்து சோர்ந்து போயிட்டேன். ஆர் யூ டயர்ட் ஆஃப் கிவிங்? நோ 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 நோ, டோன்ட் கெட் டயர்ட். நீ அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப கர்த்தர் இன்றைக்கு உனக்கு மேல் உன்னத அபிஷேகத்தை கொடுக்கிறார். குடும்ப பெண்ணாக கொடுத்து கொடுத்து டயர்ட் ஆயிட்டீங்க. அன்பை கொடுத்து, உழைப்பை கொடுத்து 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 யூ பிகேம் எ வியரி. நீண்ட காலம் கொடுத்து டயர்ட் ஆயிட்டீங்க. எலியா மட்டும் கொடுத்துட்டே இருந்தாரு. திருப்பி அவர் ரிசீவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, யாரும் அவர் கூட இல்லை. அதனால அவர் டயர்ட் ஆயிட்டார். ஆண்டவர் டயர்டை போக்குறதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எலியாவே 7000 பேர் இருக்காங்கப்பா, நீ தனியா இல்லப்பா. இல்லை, யூ ஆர் நாட் அலோன் சிஸ்டர். மாம்ச கண்களை பார்க்கும்போது ஏதோ நீங்க தனியா போராடிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏதோ நீங்க தனியா ஒரு அறையில உட்காந்து அழுதுட்டு ஜெபிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. இல்ல, ஆவியின் கண்களை பாருங்க. உங்களை சுற்றி எத்தனை தேவ தூதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவியின் கண்கள்ல பாருங்க, பரிசுத்த ஆவியான உங்க பக்கத்துல நிற்கிறத பாருங்க. ரகபாஷ், இனி நீ ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. இனி நான் ஒரு நாளும் இளைப்படைவது இல்லை. நான் நடப்பேன், இளைப்படைய மாட்டேன். நான் ஓடுவேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் பறப்பேன். சொல்லுங்க, நான் பறப்பேன், நான் ஓடுவேன், நான் நடப்பேன். ஆனா சோர்வே உன்னை சந்திக்க மாட்டேன். இளைப்பே உன்னை நான் சந்திக்க மாட்டேன். ஷகதார கலமா காத்திசே உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே. உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே. பலவீனன் என்னை பலவானாக்கினீர். பலவீனன் என்னை பலவானாக்கினீர். பாட பாட, பலவீனன் என்னை. எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆனா எவ்வளவு தூரம் நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டேன். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன். புது பலன் உங்களை சந்திக்கிறது. புது பலன் உங்களை a renewed strength is meeting. Rabaka shikadele, encounter it, receive it. உழைக்கிறதுக்கு பலன் இல்ல, உழைக்கிறது எனக்கு பலன் இல்ல. ஐ எம் சோ டயர்ட். தூர தேசத்துல நீ டயர்டா உட்கார்ந்து இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு சகோதரியே. தூர தேசத்துல எனக்கு யாரும் இல்லை, என் சொந்தங்கள் எல்லாம் இங்க இருக்கு. தனியா இருக்கிறாயோ எலியாவே? தூர தேசத்தில், அந்நிய தேசத்தில் சாரிபாத்தின் உணவினால் சோர்ந்து போயிருக்கிறாயோ? நீ கபலா ஷிகேதரபலிசே, அந்நிய தேசத்தில் அமர்ந்து கொண்டு நீ கபோஷி கெரகதுரபா அந்நிய ஜனத்தின் நடுவில் இருக்கிறாயோ? நிபலா ஷிக, the word is coming to you. பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவே. முக்கியமான நேரம் சிஸ்டர். பாடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. உங்களுடைய இளைப்படைந்த ஆத்துமாவை கர்த்தர் அப்படியே பலப்படுத்த, உங்க ஸ்பிரிட் ரினியூ ஆகுது. உங்க ஸ்பிரிட்டை கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவியிலிருந்து துவங்கி உங்கள் சரீரம் வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் அப்படியே நதி போல பரவி வரட்டும். சாரிபாத்தின் அப்பமே உனக்கு முடிவு இல்லை, அது துவக்க நிலை. துவக்க நிலை தான் சாரிபாத்தின் உணவு. ஷகதரபலி ஷேகதரபா, உன்னதத்திலிருந்து பலன். குன்றுகள் எதிரே நின்றாலும் நொறுக்கிடும் புதுபலம் தந்தீரே. சர்ப்பங்கள், தேள்கள், சத்துருவின் வல்லமைகள் மேற்கொள்ளும் அதிகாரம் தந்தீரே.
இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். பலவீனன் அல்ல. ஒரு சில பேர்கிட்ட ஆண்டவர் பேசுறார், தனிமையில் இருக்கிறதுக்காக. தனியா போரடிக்கிற கிதியோனை கர்த்தர் காமிக்கிறார். தனியா போரடித்து எலியாவை போல தனியா நின்று கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் கைவிட்டாரோ? ஏன் என்ன கர்த்தர் நொறுக்கிறாரு? ஏன் என்ன இப்படி நொறுக்கிறாருன்னு கேக்குறியா? சகோதரியே, உங்களை கர்த்தர் உருவாக்குறாரு. நியூ வெஸ்ஸலா, நியூ ஷேப், a new shape, a new strength, a renewed version of you, a better version of you. உங்களையே கர்த்தர் இன்னொரு பெட்டர் வெர்ஷனா மாக்குற. இதுவரைக்கும் நீங்க உங்களை அப்படி பார்த்ததே இல்லை, இதுவரைக்கும் நீங்க அப்படி ஜெபிச்சதே இல்லை, இதுவரைக்கும் நீங்க அப்படி ஒரு அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசினதே இல்லை. You have never seen yourself like this. இந்த மார்ச் மாதம் நீங்களே உங்களை பார்த்திராத ஒரு விதத்தில ரகபா ஷிகதரபா நிகதரபா மலைகளையும் குன்றுகளையும் நொறுக்குகிற ஒரு அபிஷேகம் அந்த மலையை பார்த்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. இல்ல, அந்த மலையை நொறுக்கிற ஒரு கூர்மை உள்ள பற்களா கர்த்தர் உங்களை மாற்றுறார். பாக்கா ஷீகதரா, ஒரு எந்திரமா நீங்க மாறுறீங்க. ஷகதரபா, சிக்கன்ஸ் இல்ல, சின்ன இல்ல, நாம ஓடி ஒளியறது தேவையில்லை. அந்த மலையை நொறுக்குகிற, அந்த மேகங்களுக்கு மேல் பறக்கிற அனாயிட்டிங், மலைகளை நொறுக்க. ஷகபாக்கா ஷிக, மலைகளை நொறுக்கி பதருக்கு பாக்கும் புது கிருபை எனக்குள்ளே தந்தீரே. நொறுக்கலாமா? ஷகபா, மலைகளை நொறுக்கி பதருக்கு பாக்கும் புது கிருபை. போரடிங்க கிதியோனே, நீ போரடி. மலைகளை நொறுக்கி பதருக்கு பாக்கும் புது கிருபை. நியூ புது கிருபை, புது ஸ்ட்ரென்த். ஷகபா பலவி. இனி நீ கோழி குஞ்சு போல ஓடி ஒளிகிறவள் அல்ல, கழுகை போல பறக்கிறவள். இனி நீ சிறு பூச்சி அல்ல, நீ கூர்மையும் புதிதுமுள்ள பற்களுள்ள கூர்மையுள்ள எந்திரம். ஷகபாதா ரபாலா, நீ தனியே நின்றாலும் எலியாவே ரபாலா, உன்னை கொண்டு பாகால்களுடைய ஷிகபதபர பலா ஷிகதரபா, அவள் திட்டங்கள், அவள் யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நொறுக்கிறார். உங்களை கொண்டுதான் நொறுக்கிறார். ரெண்டு கையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி பாடி, ரெண்டு கரங்களை ரிசீவ் பண்ற மாதிரி நல்லா உயர்த்தலாமா? உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே, உன்னதத்தின் ஆவியே என்னை நிறைத்தீரே. பலவீனன் என்னை பலவானாக்கினீர். இந்த ராத்திரியில் பலவீனன் என்னை பலவானாக்கினீர். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். தேங்க்யூ அப்பா, புது பலத்தினால் எங்களை நிறைத்ததற்காக நன்றி. நடக்க, ஓட, உயர, பறக்கிற ஒரு அபிஷேகம் எங்கள் மேல் நிலையிட்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து உன்னதத்தின் ஆவியானவர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா. இந்த வசனத்தை தியானிங்க. எலியாவை குறித்து, கிதியோனை குறித்தும், இந்த வசனங்களை குறித்தும் நீங்கள் தியானிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் சொன்ன மாதிரி சாரிபாத்தின் அப்பங்கள் போதாது. சாரிபாத்தின் அப்பங்கள் ஒரு கட்டத்தில் சோர்வு வந்துடும். நேரடியாக ஐ வாண்ட் யூ ஆல் டு பி டிரெக்ட்லி கனெக்டட் வித் காட். எங்கள் ஊழியத்தில் எனக்கிட்டையும் கனவுக்கிட்டையும் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். எங்கள் ஊழியத்தில் எங்களுக்கு இருக்கிற மிஷனே என்ன தெரியுமா? ஆண்டவரோட பீப்புளை சேர்க்கணும். எங்களோட சேர்க்கறது எங்கள் நோக்கமே அல்ல. நாங்கள் கர்த்தரோடு உங்களை இணைக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை ஒரு ஜஸ்ட் ஒரு பாலத்தை போல தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். அது கொஞ்ச காலம்தான். சாரிபாத்தின் அப்பங்களும் காகங்களின் அப்பங்களும் ஒரு காலம் வரும். நிச்சயமாக உன்னதத்தின் அப்பங்கள் தான் உங்களுக்கு நிரந்தரமான பலத்தை கொடுக்கும். ஐ வாண்ட் யூ ஆல் டு டைரக்ட்லி ஓப்பன் யுவர் பைபிள், ரீட் இட், மெடிடேட் இட். உங்கள் அறைகளுக்குள்ளே போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வர்ஷிப் பண்ணுறது கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். டேக் எஃபர்ட்ஸ்.
where you will receive a greater strength from heaven, strength. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுக்கணும். இந்த வாரம் இது உங்களுடைய அனுபவமாக மாறணும். தான் என் ஆசை. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நேரடியாய் உன்னதத்தினுடைய பலத்தால் நிரப்பப்படுறோம். அது என்னுடைய ஆசை. கர்த்தருக்காக காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் நடப்பீங்க, ஓடுவீங்க, பறப்பீங்க, ஆனால் ஒரு நாள் சோர்ந்தோ இளைத்தோ போக மாட்டீங்க. God bless you. God bless you.